அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதிக்க உண்மையான காரணம் என்ன என்ற செய்தியை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையானது விரிவாக வெளியிட்டுள்ளது. அதாவது, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் உக்ரைன் போருக்கு உதவுகிறது. அதனால்தான் இந்தியா மீது 50% வரி விதித்துள்ளேன் என்று ட்ரம்ப் சொன்னது மாறாக வேறொரு செய்தியை நியூயார்க் டைம்ஸ் ஆனது வெளியிட்டுள்ளது. அதாவது, ட்ரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் நட்பில் ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது. அது ஏற்பட காரணம் என்ன? அதன் பிறகுதான் ட்ரம்ப் வரியை விதித்தார் என்ற ஒரு செய்தியானது வெளியாகியுள்ளது. அதாவது, மோடி ரெஃப்யூஸ்டு டு பேக் ட்ரம்ப்ஸ் நோபல் பிரைஸ். மோடி ரிஜெக்டட் ட்ரம்ப்ஸ் ரோல் இன் இண்டோ-பாக் சீஸ்ஃபயர். இதனால்தான் ட்ரம்ப் ஆத்திரப்பட்டு இந்தியா மீது வரி விதித்துள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது, ஜூன் மாதம் 17ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் மோடிக்கு ஃபோன் செய்து பேசியுள்ளார்கள். அந்த ஃபோனில் என்ன நடந்தது என்றால், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கின்ற போரானது அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது என்பதற்காக போரை நான் நிறுத்திவிட்டேன். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதில் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ஆகவே ட்ரம்பாகி எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று பாகிஸ்தான் பரிந்துரை செய்ய உள்ளது. அதுபோல் இந்தியா சார்பில் பிரதமர் மோடியும் எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் கேட்டுள்ளார்கள். அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் மறுத்துவிட்டார். காரணம் என்னவென்றால், அவர் ட்ரம்பிடம் சொன்னது, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு ட்ரம்பாகிய உங்களுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ இந்தியாவின் டிஜிஎம்ஓவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகே இந்த போரானது நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தாக்கினால் பதிலடியும் இருக்கும் என்று சொல்லிய பிறகு இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் இது ட்ரம்புக்கு எந்தவித பங்கும் இல்லை. எனவே நோபல் பரிசுக்கு தன்னால் பரிந்துரைக்கை செய்ய இயலாது என்று கூறிவிட்டார். இந்த காரணம்தான் இருவருக்கும் இடையே நட்பில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, ட்ரம்பின் கனவு அமெரிக்கான நோபல் பரிசை வாங்க வேண்டும் என்று 6 போர்களை நிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதில் ஈரான், இஸ்ரேலிடையே மற்றும் ருவாண்டா, காங்கோ, செர்பியா, கொசாவா, இந்தியா, பாகிஸ்தான் என 6 போர்களை நிறுத்தியுள்ளேன். எனவே தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று ட்ரம்ப் வெளிப்படையாக பேசிவிடுகிறார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ட்ரம்புக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரை சொல்வது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதில் ட்ரம்புக்கு எந்த பங்கும் இல்லை என்பதால் நான் பரிந்துரை செய்ய இயலாது என்று கூறிவிட்டார். இது நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகுதான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது வரி விதித்தார். இதுதான் உண்மையான காரணம் என்று செய்தியானது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் சொல்கிறது. அதாவது, கனடாவில் G7 மாநாட்டில் பிரதமர் மோடி ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது சந்தித்து பேசினார்கள். இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். பிரதமர் மோடி அவர்கள் G7 மாநாட்டிலிருந்து நேரடியாக அமெரிக்கா வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பிரதமர் மோடி அவர்கள், நான் ஏற்கனவே திட்டமிட்டபடி குரோஷியா நாட்டுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அமெரிக்கா வர இயலாது என்று மறுத்துவிட்டார். அதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், ட்ரம்ப் அவர்கள் வேறொரு திட்டம் அமெரிக்காவில் வைத்திருந்தார். அதாவது, பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அசீம் முனிர் அமெரிக்கா வருகிறார். அவருக்கு ட்ரம்ப் விருந்து கொடுத்துள்ளார். அந்த விருந்தில் பிரதமர் மோடியும் அமெரிக்கா வந்திருந்தால் கலந்து கொள்ள வைத்திருப்பார். இருவரையும் அமர வைத்து ட்ரம்ப் பேசுவது போல ஒரு போட்டோ ஆபரேஷன் நடத்தியிருப்பார். அதன் மூலமாக நான் இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்திவிட்டேன் என்று அவர் அதில் ஒரு கருத்துக்களை பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து பிரதமர் மோடி அமெரிக்கா செல்வதை மறுத்துவிட்டார். அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் 4 முறை பிரதமர் மோடிக்கு ஃபோன் செய்தும் மோடி
அந்த ஃபோனில் பதிலளிக்கவில்லை. இத்தனை காரணங்கள் சேர்ந்துதான் குறிப்பாக ட்ரம்பின் நோபல் பரிசு கனவை மோடி தகர்த்து விட்டார். அதன் பிறகுதான் ட்ரம்ப் ஆத்திரப்பட்டு இந்தியாவின் மீது வரி விதிக்கிறார். இது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான காரணம் அல்ல என்று சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ரிச்சர்ட் ரோஸ்லோ என்பவர் கூறியுள்ளார்.